மலேசிய வானிலை ஆய்வு மையம் மெட் மலேசியா நேற்று வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை உறுதிப்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக கிளாந்தான், தெரங்கானு மற்றும் பகாங் ஆகிய மாநிலங்கள் டிசம்பர் மாதம் முழுவதும் நீடித்த கனமழையை எதிர்கொள்ளும் என்றும், அதன் பிறகு இதன் தாக்கம் ஜொகூர், சபா மற்றும் சரவாக்கிற்கும் பரவும் என்றும் எச்சரித்துள்ளது. தென்சீன கடலில் இருந்து வரும் ஈரப்பதம் நிறைந்த காற்றினால் இயக்கப்படும் இந்த பருவமழை 3 நாட்கள் வரை தொடர் கனமழையை தூண்டி அடிக்கடி அபாயகரமான வெள்ளப்பெருக்கில் முடிவடையலாம் என்று மெட் மலேசியா துணை இயக்குனர் ஜெனரல் அம்புன் டெண்டாங் விளக்கினார். மெட் மலேசியா மேகங்கள் உருவாகுவதை கண்காணிப்பதற்கும் பருவமழையின் எழுச்சியை துல்லியமாக அறியவும் 19 வானிலை ராடார்கள் மற்றும் அடிக்கடி செயற்கைக்கோள் புதுப்பிப்புகளை பயன்படுத்துகிறது. அத்துடன் லானீனா மற்றும் எல்னீனா போன்ற சர்வதேச காலநிலைகளும் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுகின்றன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் மைச்சுவாச்சா செயலி மற்றும் மெட் மலேசியாவின் அதிகாரப்பூர்வ சேனல்கள் மூலம் அறிவிப்புகளை பின்பற்றுமாறும், கடல் சீற்றத்திற்கான கடல்சார் எச்சரிக்கைகள் நடைமுறையில் உள்ளதால் விழிப்புடன் இருக்குமாறும் அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர். இந்த பருவமழையின் தாக்கம் அடுத்த மார்ச் மாதம் வரை பாதிக்கப்படும் மாநிலங்களில் தயார்நிலை மற்றும் விழிப்புணர்வின் அவசியத்தை வெளிப்படுத்தியுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.